குட் மார்னிங் மேடம். வணக்கம். வணக்கம், வாங்க. எங்க திருமண பத்திரிகை முதல்ல உங்ககிட்ட கொடுக்கணும்னு தான் கொண்டு வந்திருக்கோம். ப்ளீஸ். நீங்க தவறாம எங்க கல்யாணத்துக்கு வந்து எங்க 2 பேரையும் ஆசீர்வாதம். நீடோழி காலம் வாழ்ந்த அமோகமா சந்தோஷமா இருக்கணும். ராதா, என்னம்மா பேசவே மாட்டேங்கிற? எனக்கு என்ன பேசுறதுன்னு. வாங்க, என்னோட உட்காந்து டிஃபன் சாப்பிடுங்க. ஒரு நிமிஷம். சுரேஷ், இது ராதாவுக்கு நான் கொடுக்கிற பரிசு. இந்த மாங்கல்யத்தை தான் நீ அவ கழுத்துல கட்டணும். நீங்க நடிப்பு தொழிலுக்கு விலக போறதை பத்தி வருத்தப்பட்டு ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் லெட்டர் எழுதிருக்காங்க. அவங்களுக்கு மட்டுமா, நமக்கு இல்லையா? உங்களுக்கு ஓகோன்னு பேர் இருக்கு, அதுக்குள்ள ஏமா இந்த முடிவு? நல்ல பேரோட விலகுறதா எனக்கு பெருமை. என்னுடைய ஒரு சகாப்தம் முடிஞ்சு இன்னொரு சகாப்தம் ஆரம்பமாக போகுது. நீங்க என்னென்னமோ சொல்றீங்க மேடம், எனக்கு ஒண்ணுமே புரியல. நாளையில இருந்து என் வாழ்க்கை முறையே மாறப்போகுது. அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும். ஏமா, இன்னைக்குதான் உங்களுக்கு கடைசி ஷூட்டிங்கா? ஆமா, நடிகைங்கிற அந்தஸ்துக்கு தான் இன்னையோட முடிவு. நாளையில இருந்து நான் வரும் மகாலட்சுமி. ரெடியா? ஸ்டாப் இன். ஸ்டார்ட். ரன்னிங். 42/9 டேக் 1. ஆக்ஷன். கணவரை விட்டு பிரிஞ்சிருக்கிற நீங்க. மன்னிக்கணும், நான் பிரிஞ்சில்ல, அவர் பிரிச்சு வச்சிருக்காரு. அது எப்படியோ? இப்ப நீங்க உங்க கணவரோட வாழல. வாழ முடியல. கட் இட். ஓகே. ஓகேயா? ஓகே சார். அடுத்த ஷாட் வாங்க. ஒரு குமாஸ்தாவா மாசம் 600 ரூபாய் சம்பாதிக்கிற நீங்க குழந்தையை நீங்களே வளர்க்கணும்னு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கீங்க. ஆமா. ஆனா உங்க கணவர் ஒரு வியாபாரியா மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறார். உங்களை விட குழந்தைய சந்தோஷமா வசதியா அவரால் தான் வாழ வைக்க முடியும். குழந்தையுடைய எதிர்காலத்தை நினைக்கிறப்ப உங்ககிட்ட குழந்தை வளர்றதை விட அவர்கிட்ட வளர்றதான் நியாயம். நியாயத்தை பத்தி சொல்ல வேண்டியது நீங்க இல்ல, அதுக்கு நீதிபதி இருக்காரு. அந்த குழந்தை 10 மாசம் நான் சுமந்தேன். அந்த ஜீவன் வயிற்றுக்குள்ள இருக்கிறப்பவே அதோட ஆரோக்கியத்துக்காக நான் கசப்பான மருந்து சாப்பிட்டு இருக்கேன், பட்டி கிடந்திருக்கேன். கர்ப்பப்பையில அந்த குழந்தை தன் பிஞ்சு காலால எட்டி எட்டி உதச்சப்போ எனக்கு ஏற்பட்ட வலியை நான் பெருமிதத்தோட தாங்கி இருக்கேன். அது பிறந்தப்போ வளர்ந்தப்போ என் கண்ணுக்குள்ள வச்சு நான் காப்பாத்தினேன். இதெல்லாம் என் கணவருக்கு என்ன தெரியும்? ஒரு ராத்திரி சுகத்தோட அவர் கடமை முடிஞ்சு போச்சு. நீதிபதி அவர்களே, என் குழந்தை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அவளை பிரிஞ்சு என்னால வாழ முடியாது. அவதான் என் உயிர், அவதான் என் ரத்தம், என் சந்தோஷம், எதிர்காலம் எல்லாமே அவதான்.
என்ன என் குழந்தைகிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. அந்த கொடுமை என்னால தாங்க முடியாது. அது தாங்கிக்கிற சக்தியே இதயத்துக்கு கிடையாது. நீதிபதி அவர்களே, எனக்கு நியாயம் வழங்குங்க. உங்களை கையெழுத்து கும்பிடுறேன். எனக்கு நியாயம் வழங்குங்க. எனக்கு நியாயம் வழங்குங்க. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். Cut it. ரொம்ப பிரமாதமா ஆக்ட் பண்ணீங்கம்மா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதோட இந்த படத்தையும் நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டீங்க. கொண்டா. தேங்க்யூ வெரி மச். படத்தை முடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். ஒரு நிமிஷம், உங்களை பத்தி சில கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் ஒதுக்க முடியுமா? இனிமே நான் நடிகை இல்லை, சாதாரண பெண். எனக்கு விளம்பரம் தேவையில்லை. என்னை பத்தி செய்தியும் வேண்டாம். சாரி. அப்படி சொன்னா எப்படிங்கம்மா? இனிமே நீங்க படத்தில் நடிக்க போறதில்லை என்ற முடிவு இறுதியான முடிவுங்களா? ஆமா, இனிமே நடிக்க போறதில்லை. அப்படின்னா லைஃப்ல நீங்க செட்டில் ஆக போறீங்களாமா? செட்டிலா? இல்ல, எங்களுக்கு ஏதாவது குட் நியூஸ் உண்டான்னு கேக்குறேன். ரகசியமா வச்சுக்கிட்டு உங்க கல்யாணத்தை திடீர்னு அனௌன்ஸ் பண்றதா? நோ, கல்யாணமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களை இந்த கேள்வி கேட்கறதுக்கு மன்னிக்கணும். உங்களுக்கு ஏற்கனவே முன்னாடியே கல்யாணம் ஆயிட்டதுன்னு பரவலா செய்திகள்லாம் வந்திருக்கேன். தயவுசெய்து என் சொந்த வாழ்க்கையை பத்தி யாரும் கேள்வி கேட்காதீங்க பிளீஸ். ஒரு நிமிஷம். நீங்க பெரிய நடிகை, உங்க சொந்த வாழ்க்கை பத்தி தெரிஞ்சுக்க ரசிகர்களும் விரும்புவாங்களே. பிளீஸ் வேண்டாம், நான் வீட்டுக்கு போகணும். கடைசியா ஒரு கேள்வி மேடம். இப்ப செட்ல தாய் பாசத்தை அழகா அற்புதமா ஆக்ட் பண்ணி காமிச்சீங்களே, நிஜமான ஒரு தாயால இந்த மாதிரி உழைச்சை காட்ட முடியும். நீங்க ஏதாவது குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கீங்களா? ஆசிரமத்துல இருக்கிற அத்தனை குழந்தைகளும் என்னுடைய குழந்தைங்க தான். மேடம், உங்களுக்கு சொந்தமா குழந்தை உண்டான்னு கேட்டோம். கல்யாணமாக எப்படி மிஸ்டர் குழந்தை பிறக்கும்? அதை அவங்கள சொல்லணும். அப்ப உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய ரகசியம் பேப்பர் பேப்பர். பிரபல நடிகை மகாலட்சுமி ஆஸ்பத்திரியில் அனுமதி. பேப்பர் பேப்பர். நடிகை மகாலட்சுமிக்கு என்ன சார் ஆச்சு? ரத்த குழாய் வெடிச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. உயிருக்கே ஆபத்தான். என்ன ஹாஸ்பிட்டல்? அப்போலோ ஹாஸ்பிட்டல். அப்போலோ ஹாஸ்பிட்டல். யாரும் உள்ள போக கூடாது, போங்க. மகாலட்சுமி அம்மா பார்க்கணும். யாருமா நீ? நான் வந்து அவங்க ரசிக. யாரையும் உள்ள விட முடியாது, போமா. டாக்டர், மகாலட்சுமிக்கு எப்படி இருக்கு? கண்டிஷன் பேடா தான் இருக்கு. இப்ப எதுவும் சொல்றதுக்கு இல்ல. ராதா, இந்த பாரு, ஏமா அழுகுற? என்னாச்சு? மேடம், மேடம், ஸ்டூடியோல ஆக்ட் பண்ணிட்டு இருக்கப்போ ரத்த குழாய் வெடிச்சு மூச்சு ஆயிட்டாங்களா? ரொம்ப சீரியஸா.
பேப்பர். மேடம் மேடம் இறந்துட்டாங்களா? நான் இவங்கள அம்மான்னு கூப்பிடலாமா? கூப்பிடுமா?